ஏற்கவில்லை என கூறி பெரம்பூரில் பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்ராஜா. செந்தில்ராஜா, விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பெரம்பூர் தொகுதி வேட்புமனு பரிசீலனை தொடங்கிய போது அந்த மனு ஏற்கப்படுவதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்தார். அதற்கு பிறகு பாமக சார்பில் அவங்க வந்திருந்த முகவர்களும் சரி, சில சுயேட்சை வேட்பாளர்கள், அவர்கள் சில கட்சிகளின் சார்பில் அவர்கள் சுயேட்சையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் சரி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த மனு ஏற்கப்படுகிறது. இருந்தாலும் நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டிற்கு அந்த ஆதாரம் சமர்ப்பிங்கள் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரி கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் பாமக அந்த முகவர்கள் தற்போது விஜய் சொத்து வரி கட்டவில்லை, குறிப்பாக ஒரு வேட்பாளர் அவர் பெயரில் காட்டியிருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு வருடம் சொத்து வரி கட்ட வேண்டும், அது அவருடைய பெயரில் கட்டவில்லை, எனவே அவருடைய மனுவை நிராகரிக்க வேண்டும், அதற்கான மனுவை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதிக்கு மட்டும் 66 மனுக்கள், வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 54 நபர்கள் 66 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பரிசீலனை முழுவதும் முடிந்த பிறகு இவர்கள், அதாவது பாமக தரப்பில் விஜய்க்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, அதாவது அவர்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த சொத்து வரி அவருடைய பெயரில், ஜோசப் விஜய் என்ற பெயரில் கட்டவில்லை, எனவே அவருடைய மனுவை, வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதற்கான ஆதாரத்தை அவர்கள் சமர்ப்பிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக விஜய் நோட்டரி பப்ளிக்கில் சைன் வாங்கி இருக்கக்கூடிய அந்த நோட்டரி மத்திய அரசு, அது மாநில அரசு எங்கேயுமே அங்கீகாரம் பெறவில்லை என்று ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாங்கள் சரியான நபரிடம் தான் நோட்டரி வாங்கி இருக்கிறோம் என்றும் அதற்கான ஆதாரத்தை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். மோனிஷா. செந்தில்ராஜா, திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கு பெரம்பூரில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பாமகவினர். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? பாமக தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறதா இருக்காங்க? மோனிஷா, இந்த பெரம்பூர் தொகுதி வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீர்கள் என்றால் விஜயின் வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதன் காரணமாகத்தான் பாமக நாங்கள் அந்த சொத்து